ஒரு தாரக்கொட்டிலையும் ஒரு பைக் போட்டையும் வச்சா 5000 ரூபா அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ஒரு மணித்தியாலத்துக்கு 700 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தனியார் கல்வியிலும் வாங்கப்படுது. அதை நாங்கள் எதிர்த்து நான் தனியாக நின்று தான் அதை போராடினா பாரிய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சில கல்வி வியாபாரிகள், சில ஆசிரியர்கள், முழுவதும் இல்லை, ஒரு சில 2-3 கல்வி வியாபாரிகளால் தான் அதுகளுக்கு பிழையான முறையில் வழிநடத்தப்பட்டது. நாங்கள் இப்போ கொண்டு வந்த திட்டம், எங்களுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம், பயோ அதாவது ஏஎல் கிளாஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு 100 ரூபாய் வருகின்ற திங்கட்கிழமையில இருந்து இது நடைமுறையாக்கப்படும். அவர்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை மீறி ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு பயோ கிளாஸுக்கு 100 ரூபாய் வாங்க வேண்டும். ஓஎல்ல இருந்து 5ஆம் ஆண்டு வரையும் ஒரு மணித்தியாலத்துக்கு 50 ரூபாய் வாங்கணும். எந்தவிட முன் பணமோ ஒன்றுமே வாங்க முடியாது. மண்முனை தென்னருவில் பெற்று பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்களில் அதிக பணம் வசூலிக்க முடியாது. கல்வியை விற்க ஒருபோதும் நான் இடமளிக்க மாட்டேன். இவ்வாறு செயற்பட்டால் கடந்த நாட்களில் மூடப்பட்டது போல மூட வேண்டி நேரிடும் என தவிசாளர் வினோராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச சபையினால் உள்ளூராட்சி வார இறுதி நிகழ்வு பகலூர் கலாச்சார மண்டபத்தில் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உங்களிடம் கேட்ட ஒரு வேண்டுகோள் உண்டு. எங்களுடைய பிரதேச சபையின் செயலாளர் வெளிநாடு சென்றிருக்கிறார். 20 நாட்கள் அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார். அந்த 20 நாட்களுக்கும் எங்களுடைய தேவைகள் கணக்கரிக்கிறது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு உடனடியாக அதற்குரிய ஒரு நபரை நியமித்து தர வேண்டும். நேற்றைக்கு முன்தினமும் எங்களுடைய கௌரவ மாகாண சபையின் ஆளுநரோடு உரையாடினது பொழுது அவருடைய திங்கட்கிழமை உடனடியாக ஒரு செயலாளரை நியமித்து தருவதாக எங்கள் உறுதிமொழி தந்திருக்கிறார். அதை உடனடியாக எங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு தர வேண்டும். இந்த பிரதேச சபையை வழிநடத்தி செல்வதற்கு இன்னொரு செயலாளர் வேணும். அந்த செயலாளரோடு நாங்களும் சேர்ந்து இந்த பிரதேச சபையை ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இல்லாமல் இலங்கையிலே ஒரு முதலாவது பிரதேச சபையாக கொண்டு வரணும் என்றதான் எங்களுடைய எண்ணம். எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். கட்சி பேதம் இல்லாமல் இனிவரும் காலங்களில் நாங்கள் சேர்ந்து எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்வோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பிரதேச சபையில் முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டி இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களோட மண்முனை நெறியை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்களோட மக்கள் பட்ட துன்பங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக களையெடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது இந்த நுண்கடன் என்கின்ற திட்டத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெரியும். இப்போ 120க்கு மேற்பட்ட 120, 130 வீதங்களை கொண்டுதான் இந்த நுண்கடன்கள் ஒவ்வொரு மக்களிடமும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய 1 லட்சம் ரூபாய் லோனை கொடுத்தா கிட்டத்தட்ட 2,10,000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு அறவிடுறாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு மத்திய வங்கியின் நிதி கொள்கைக்கு அடிப்படையில் மத்திய வங்கியின் ஆளுநர் அவர்கள் கையொப்பம் விட்டு 3 நாளுக்கு முந்தைய எங்களுடைய பிரதேச சபைக்கு நாங்கள் அனுப்பிய கடிதத்துக்கு மாறாக உடனடியாக எங்களுக்கு ஒரு பதில் ஒன்று அனுப்பியிருந்தார். அந்த பதிலுக்கு ஏற்றவாறு எங்களுடைய நடவடிக்கை சரியாக முறையில் நடக்கும். அதுக்காகத்தான் நேற்றைக்கு முன்தினம் நாங்கள் எங்களுடைய ரேட் லைசன்ஸ், எங்களுடைய வியாபார சான்றிதழ்கள் இல்லாத அனைத்து கடைகளும் மூடப்படும். சட்ட ரீதியாக இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், எதாக இருந்தாலும் சரியான முறையில் சட்டங்கள் சரியான முறையில் வழி நடத்தப்படும். இதுகளை ஒவ்வொன்றை கொண்டு வந்து செல்லும் பொழுது ஒரு சில ஆக்கள் எங்களுக்கு புத்தகத்தில் பிழையான வழியில் எங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் அதுக்கு எந்தவித கணக்கும் எடுக்காமல் எங்களுடைய பாதையில் நாங்கள் நேராக செல்வோம். இந்த நுண்கடன் என்பது எப்போதும் நாங்கள் எங்களுடைய பிரதேச உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் 24 வீதம் ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்தா 2,000 ரூபாய் மட்டும்தான் எங்களுடைய வட்டி வீதம். அது எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுடைய 3வது கூட்டத்தொடரில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். அதை மீறி எந்த நுண்கடனாக இருந்தாலும் சரி அவர்கள் மத்திய வங்கியிலே பதிவு செய்யப்பட்டாலும் இந்த பிரதேச சபையின் சட்டங்கள் அவங்களுக்கு கணவருக்கு தெரியாது. எல்லா பேரும் நினைக்கிறது பிரதேச சபை என்றால் குப்பல்றது, லைட்டை போடுறது, காண வழியாக்குறது, அவர்களுக்கு குடிநீர் வசதி வழங்குறது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம்
அதெல்லாம் பிரதேச சபையின் செயலாளர்களும் ஊழியர்களும் எந்த நாளும் முன்னெடுப்புகிற விடயம். அதற்கு அப்பால் இந்த பிரதேச சபையிலே எங்களுக்கு தெரியும், எங்களால் செய்ய முடியாத வேலைகளையும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டத்தொடரில் நாங்கள் அதுக்குரிய என்னென்ன தேவைகளை ஏகமனாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம். அதற்கு இரண்டாவது கட்டமாக நாங்கள் இந்த கல்வி, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கல்வி இலவச கல்வி நிறுவனங்கள் இந்த மண்மனித நெறியை பற்றிலே நாங்கள் வருகின்ற கிழமை எல்லா 95% விடயங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சும்மா ஒரு தகரக்கோட்டிலையும் ஒரு பைக் போட்டையும் வச்சா 5000 ரூபா அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ஒரு மணித்தியாலத்துக்கு 700 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தனியார் கல்வியிலும் வாங்கப்படுது. அதை நாங்கள் எதிர்த்து நான் தனியாக நின்று தான் அதை போராடினா பாரிய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சில கல்வி வியாபாரிகள், சில ஆசிரியர்கள், முழுவதும் இல்லை, ஒரு சில 2-3 கல்வி வியாபாரிகளால் தான் அதுகளுக்கு பிழையான முறையில் வழிநடத்தப்பட்டது. நாங்கள் இப்போ கொண்டு வந்த திட்டம், எங்களுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம், பயோ அதாவது ஏஎல் கிளாஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு 100 ரூபாய் வருகின்ற திங்கட்கிழமையில இருந்து இது நடைமுறையாக்கப்படும். அவர்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை மீறி ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு பயோ கிளாஸுக்கு 100 ரூபாய் வாங்க வேண்டும். ஓஎல்ல இருந்து 5ஆம் ஆண்டு வரையும் ஒரு மணித்தியாலத்துக்கு 50 ரூபாய் வாங்கணும். எந்தவிட முன் பணமோ ஒன்றுமே வாங்க முடியாது. ஆக கூடியது இந்த பயோ கிளாஸுக்காக அட்மிஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தெரியும், இப்ப 2 நாட்களுக்கு முந்தி என்ன நடந்ததோ, இந்த லைசன்ஸ் இல்லாம எப்படி பூட்டப்பட்டதோ அனைத்து கல்வி நிறுவனங்களும் பூட்டப்படும். எங்களுடைய நடைமுறைகள் அனைத்தும் சரியான முறையில் அதை பின்பற்ற வேண்டும். இதற்கு என்ன பிரதிபலம் வந்தாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எங்களுடைய கூட்டத்தோட 4வது கூட்டத்தொடரில் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். இந்த ரேட் லைசன்ஸ் அனைவருக்கும் நாங்கள் உண்மையாக சுகாதார எங்களுடைய எம்ஓஹெச் ஊடாக இந்த கல்வி நிலையம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடன் நாங்கள் ஆலோசனையை கேட்டிருந்தோம். எல்லா தனியார் கல்வி நிலையங்களின் ஊடாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அதிலே பல குறைபாடுகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உண்மையில 3 அடி 3க்கு 3 தான் ஒரு மாணவர் சரியான முறையில் கல்வி கற்க வேண்டும். ஒரு ஆள் அவர் எப்படி எழுதக்கூடாது, கை மற்றவர்கள் படக்கூடாது. இதுதான் சேக்குலர் சொல்லுது. கிட்டத்தட்ட 10 அடி கொண்டு ஒரு ஃபேன் போடணும், வெளிச்சங்கள் வரணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்க் ஒன்று இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சிட்டிங் ரூம் ஒன்று இருக்கணும். அவங்க இருந்து அவங்களோட ஆண்கள் பெண்கள் இரு பாலர்கள் அங்கே பாடசாலையில் தனியார் கல்வியில் பயிலும் பொழுது குறைஞ்ச 40 பேருக்கு ஒரு டாய்லெட் இருக்கணும். அதில் இங்கே ஒரு இடத்துல 1200 பேர் படிக்காங்க. 1200 2 டாய்லெட் தான் இருக்குது. நாங்கள் எங்கட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிற இந்த எங்களுடைய நடைமுறைப்படுத்தாத அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் நாங்கள் சேக்குலர் அடிப்படையில் போக வேண்டும். போனால் தெரியும், 1000 பிள்ளைகள்டா 40 டாய்லெட் கட்டணும். இப்போ ஒரு டாய்லெட் கட்டுறேன்டா 3 லட்சம் வேணும், 1,20,00,000 ரூபா வேணும். அவங்க கல்வியை நடைமுறைப்படுத்துறது கீழே கொங்குச்சு அடிக்கணும். நாங்களும் சில விட்டுக் கொடுப்பதோடு எங்களுடைய மண்மனித நெறி பற்றிலே இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்றதுக்காக நாங்கள் ஏகமனதாக, உங்களுக்கு தெரியும், 2வது கூட்டத்தொடரில் எங்களுடைய மண்மனித நெறி பல்ல கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகளால் எங்களுடைய கட்சி சில பேர் வெளிநடப்பு செய்தார்கள். எங்களுடைய தமிழரசு கட்சி அனைத்து உறுப்பினர்களும் எங்களுக்கு இந்த ஆட்சியை கொண்டு வரதுக்கு உறுதுணையாக இருந்த 2 ஒன்று வினோதினி அக்கா, அடுத்த கேமச்சந்திரன் அவர்களை வைத்து என்னவர்களையும் வைத்து நாங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானம், மண்மனித நெறி பள்ளி இருக்கிற அனைத்து பாடசாலைகளையும் 2 மணியில இருந்து 6 மணி மட்டும் எங்களுடைய சக்தி ஊடாக நாங்கள் எழுத்து மூலம் ஆவணத்தை சமர்ப்பித்து நாங்கள் இப்போ எங்களோட கைக்குள்ள எடுத்துட்டோம். 2 மணியில இருந்து 6 மணி மட்டும் ஒவ்வொரு பாடசாலையில், ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பாடசாலைகளிலையும் உங்களுக்கு எந்தவித முன் கொடுப்பனவும் இல்லை, எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல், ஒரு பணமும் அளவீடுகள் ஒன்றும் இல்லாமல் அந்தந்த மாணவர்கள் எந்த ஆசிரியர்களை கேட்கிறார்களோ சிறந்த ஆசிரியர்களை வைத்து அந்த பாடநெறி இந்த வருகின்ற கிழமை கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களுக்கு நாங்கள் எங்களோட மண்மனித நெறி பற்றி பிரதேச சபையினூடாகவும் என்னோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற வெளிநாட்டு என்னுடைய உறவுகளூடாகவும் அதை இந்த வருகின்ற கிழமை நடைமுறைப்படுத்த போகிறது. எனக்கு செய்ய வேண்டிய இந்த மண்மனித நெறி பள்ளி இருக்கிற ஆசிரியர்கள் எனக்கு செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் அனைவரும் என்னோடு சேர வேண்டும். பணம் இந்த பேப்பருக்காக நம்ம ஆசைப்படாமல் எங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக எனக்கு உறுதுணையாக இந்த ஆசிரியர்கள் வர வேண்டும். உங்களுக்கும் ஒரு கொடுப்பனவை நாங்கள் தான். அதுக்காண்டி பெரிய 50,000 1 லட்சம் நான் கேட்க வேணாம். உங்களுடைய மாணவர்கள் நாங்கள்
எங்களுடைய மாணவர்கள் எந்தெந்த ஆசை, நான் திரும்ப சொல்றேன், கட்சி பேதங்கள் ஒன்றுமே இல்லை. எனக்கு தேவை இந்த மண்முனை தென்னறி பற்றில இந்த முறை 10 பேர் டாக்டர் கட்டா வருகின்ற வருடம் ஒரு 50 பேர் போகணும். அவங்களுக்கு தேவை பொருளாதாரங்கள் அனைத்தும் சீராக சிறப்பாக செய்து தரப்படும். அது பிரதேச சபையும் சேர்ந்து எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் சேர்ந்து என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் என்னோட சேர வேண்டும். நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல, உங்களுக்கு அதுக்குரிய பணமும் தான். அதுக்கு அப்பால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கேட்கின்ற விதிமுறையாளர்களை வைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் OL எல்லா மாணவர்களுக்காகவும் அவங்களுக்கான நெறியாற்றலுக்குரிய செமினார் செய்யறதுக்கு அதையும் கொண்டு வந்துட்டோம். ₹1 பணமே இல்லை. அனைத்தும் சரியான முறையில இந்த பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றியதுக்கு பிறகு பிரதேச சபையில இதெல்லாம் செய்யலாம் என்கின்ற எல்லாத்தையும் இங்க இருந்து இதெல்லாம் முடித்து இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து ஒரு கல்வியோடு சேர்ந்து எங்களுடைய பிரதேச சபையால் இன்னும் செய்ய கூடுதலான நடைமுறைகள் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. அனைத்தும் சரியான முறையில் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எங்களுடைய CLC ஊடாக அனைத்தையும் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, எல்லாத்தையும் கட்சி பேதம் இன்று எல்லா ஊருக்கும் அனைத்து அபிவிருத்திகளும் செய்யப்படும். இப்பொழுது மகளூரில் கிட்டத்தட்ட ₹90 லட்சம் 9 மில்லியன் வீதி ஒன்று பழைய பேக்கரி வீதி செய்ய போறோம். அதுக்கு முன்பாக அவர்களுடைய பாடசாலை மைதானம் ₹20 லட்சம் செய்யறோம். இப்போ 7